அந்த பெண் வந்து நான் காதலிக்கவில்லை அப்படின்னு எந்த இடத்துக்குமே சொல்லவே இல்லை. அதற்கான சான்று யார்கிட்டயுமே இல்லை. ஆனா அந்த அப்ப எப்படி நீங்க வந்து இந்த பெண்ணை நீ வந்து கேளு, நீ உனக்கான நியாயத்தை நீ பேசு, உனக்கான நியாயத்தை நீ பேசுன்னு கேக்குறீங்களே. பொம்பளைங்களே இப்படித்தான் காதலிச்சா இப்படித்தான் பண்ணுவாளுங்க, அவளுங்க கூடவே வரமாட்டாளுங்க, ஆளை வச்சு கொலை பண்ணிடுவாளுங்க, முடிச்சிருவாளுங்க, அனுபவிச்சுட்டு அப்புறம் போயிடுவாளுங்க. ஏன்னா வாட் இஸ் ஆல் திஸ்? ஏன் இப்படி பேசுறீங்க? படிச்சவன் தான் போய் வெட்டி இருக்கிறான், படிச்சவன் தான் கொலை பண்றான். இந்த அருவாளோட சுத்துறது அப்படிங்கிறது வந்து தென் மாவட்டங்கள்ல ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ரஞ்சித்துடைய படங்களாக இருக்கட்டும், மாரி செல்வராஜுடைய படங்களாக இருக்கட்டும், அந்த திரைப்படங்கள் மீது இவங்க வைக்கக்கூடிய பெரிய விமர்சனம் என்னவர்கள் ஜாதியை வச்சு இவங்க படம் எடுக்கிறாங்க. இப்பத்துல வந்த தலைவன் தலைவி படம் வந்து அதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு ரவுடியா இருக்கிறாரு, ஹீரோவோட அப்பா முன்னாள் ரவுடியா இருக்கிறாரு, ஹீரோவோட தம்பி ரவுடியா இருக்கிறாரு, ஹீரோயினோட அப்பா முன்னாள் ரவுடி. நீங்க பேசுறீங்கல்ல, நாங்க ஆண்ட சாதிங்கிற பெருமையை பேசுறீங்கல்ல, ஏன் போய் ஒளியணும்? இப்ப சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான வன்முறை சம்பவங்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே காவல்துறையினர் குற்றவாளிகளா. எத்தனை அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து இந்த சாதியை சேர்ந்தவங்க, அந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க எத்தனை அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சாதி சார்ந்த மீம் பேஜ் இருக்கு, சாதி சார்ந்த வலைப்பக்கங்கள் இருக்கு, சாதி சார்ந்த ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்கு. அது எல்லாத்துலயும் எதை ப்ரமோட் பண்றீங்க? இந்த குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் ஜுவனைல்ஸா இருந்தா கூட, சின்ன வயசு 17 வயசு 18 16 வயசு பசங்களா இருந்தா கூட அவங்களுக்கான குற்றம் வந்து இட் ஷுட் பி சிவியர்ன்ற. நான் படிச்சுட்டா மேல வந்துடலாம், சம்பாதிச்சுட்டா மேல வந்துடலாம், நல்லா வந்துடலாம் வாழ்க்கையில்ன்ற நம்பிக்கையில தான் இளைய தலைமுறை வந்து நகர்ந்துட்டு இருக்கு. கவினுக்கு மரணம் உடனடியாக சம்பவித்தது தப்புதான், கொலைதான். அது இல்ல, அது எந்த இடத்துல நம்ம இருக்கலாம். ஆனா இந்த பொண்ணு அன்றாடம் செத்து பழைக்கணும். இந்த சமூகத்தை, இந்த சாதிய சமூகத்தை, ஆணாதிக்கத்தை மண்டையில சுமக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஒரு கிரிமினல் தான். இப்பெல்லாம் யாருங்க சாதி பாக்குறா? திரைப்படங்கள்ல தான் சாதிய வன்முறைகளை ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுறாங்களே ஒழிய நம்ம சமுதாயத்துல அதெல்லாம் இல்ல இப்படிங்கிற இந்த ஒரு சென்டென்ஸ் நம்மளுடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது நம்ம எல்லாரும் கண்டிப்பா கடந்து வந்திருப்போம். ஏன் நம்மள சிலர் சொல்ல கூட கேட்டிருப்போம். ஆனால் கண்ணகி முருகேசன் தொடங்கி கிராமப்புறங்கள்ல நடக்கக்கூடிய இந்த சாதிய ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது இல்ல. இந்த சமுதாயத்துல இன்னும் சாதி அப்படிங்கிறது வேரூன்றி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாவே மாறிட்டு வருது. அதுதான் ஒரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வருது. இது குறித்து இந்த சாதிய வன்முறைகளும் அதன் பின் இருக்கக்கூடிய சமுதாய சிக்கல்கள் குறித்தும் நம்மோடு பேசுவதற்காக நிவேதிதா லூயிஸ் அவர்கள் இருக்காங்க. ஹெர்ஸ்டோரிஸ் இணை நிறுவனரும் எழுத்தாளருமான நிவேதிதா லூயிஸ் அவர்களோட தான் இன்னைக்கு பேச போறோம். வணக்கம். வணக்கம் தோழர். இப்பெல்லாம் யாரு சாதி பாக்குறா அப்படிங்கறத ரொம்ப எளிதா நம்ம எல்லாருமே கடந்து வந்துட்டு இருக்க ஒரு இதா இருக்கு. ஆனால் இன்னைக்கும் இப்படியான சாதிய ஆணவ கொலைகள் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா எது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மனித இயல்பு என்ன அப்படின்னா, எப்பயுமே நான் ஒரு படி மேல, எனக்கு கீழே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து மனித இயல்பு. நம்ம காலமாக என்ஜினியர்டா நம்ம பிரெயின் அப்படிதான் ஒயர் ஆயிருக்கு. எனக்கு கீழே யாரோ ஒருத்தர் இருக்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு, எனக்கு அதுல ஒரு பெருமை இருக்கு. அப்ப இங்க இருக்கிற இந்த சாதிய கட்டமைப்பு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, உனக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான். அப்ப எனக்கு கீழே இருக்கிறவன் எனக்கு சமமாக எங்கேயோ ஒரு விதத்துல மேல வரும்போது எனக்கு அது பிரச்சனையாகுது. பொருளாதார ரீதியாக இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல, ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசுறது வந்து குறிப்பாக தென் மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் தான் வெளிப்படையாக அட்லீஸ்ட், அல்லது நம்ம சொல்லணும்னா பொதுவெளிக்கு வந்த குற்ற சம்பவங்கள் வந்து சாதிய ரீதியான குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடந்திருக்கு. இப்போ இங்கே எல்லாமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக காலமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் கொஞ்சம் மேலே ஏறி வரும்போது இவன் நமக்கு சமமாக வரலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஆதிக்க சாதி மனசு இருக்கு இல்லையா, இடைநிலை சாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி மனப்பான்மை, அது வந்து அவங்கள குற்றம் செய்யறதுக்கு தூண்டுது. எனக்கு சமமாக நீ வந்துருவியா அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னைக்கு நிறைய கிராமப்புற இளைஞர்கள் கிட்ட விரவி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு கடந்த தலைமுறை நபர்கள்ட்ட, ஒரு 60 வயதை தாண்டிய முதியவர்கள் கிட்ட இந்த எண்ணம் இருந்தது அப்படின்னா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க ஒரு பிந்தைய தலைமுறை, அவங்க பார்த்த சூழல் வேற, அவங்க வளர்ந்த சூழல் வேற. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குளோபலைசேஷன் யுகத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய பெருநகரங்கள் வேற மாதிரியான அசுரத்தனமான வளர்ச்சியை பார்த்து போய்கிட்டு இருக்கு. ஆனா கிராமங்கள் எப்படி இருக்கு? அந்த சாதியத்தின் வேர்கள் இன்னைக்கும் கிராமத்தை விட்டு வெளியே வந்து வரவே இல்லை. பெரியார் அதனாலதான் ரொம்ப தெளிவா சொன்னார், கிராமங்களை ஒழிக்கணும்னு பேசினார். நகரங்களுக்கு மக்கள் நகர்றது அப்படிங்கிறது பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா வேலைக்காக நகர்றதுன்றது ஒரு கூட்டம் இருக்காங்க. பெட்டர் லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சூழல்ல, சமூக சூழல்ல ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாற்றம் இருக்கு, நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்குன்றதுக்காக பெருநகரங்களை நோக்கி படையெடுக்கக்கூடிய மக்களும் இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல சாதிங்கிறது டிஸ்டர்பிங்கா இன்னைக்கும் கிராமப்புற செட்டப்ல பட்டவர்த்தனமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சாதி எங்கேயுமே போயிடல, அது உங்களுக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. எப்போ இந்த சாதி எட்டி பார்க்கும்னா திருமணம் அப்படின்னு வரும் பொழுது, அப்போ அது வரைக்கும் நாங்க ஜாதி பார்க்க மாட்டோம் சார். அப்போ வந்து எங்களுக்கு யாரோட வேணாலும் போகலாம், யார் சமைச்சாலும் நாங்க சாப்பிடுவோம், யாரோட
யாரோட வேணாலும் நாங்கள் உன்னோட ஒன்றா கலந்துக்குவோம், ஆனால் கல்யாணம்னு வரும்போது அது எங்கள் சாதிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்களை அதை தான் நம்ம சொல்லி சொல்லி வளர்க்குறோம். உனக்கு இதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் நீ எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு குழந்தையை வளர்க்குறதுங்கிறது ஒரு அப்பா அம்மாவோட கடமை. அந்த கடமையை செய்யும் போது கூட அது ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய பிசினஸாக பேரண்ட் மாத்துறாங்க. நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம ஜாதி பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிசினஸாகவும் அது மாறி போகுதுனால வீடுகளுக்குள்ளேயே வந்து சாதி அப்பட்டமாக தலைவிரிச்சு ஆடுது. நம்ம ஆளுங்கன்ற ஒரு வார்த்தையை ரொம்ப சகஜமா எல்லா வீடுகளையும் பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த நம்ம ஆளுங்கன்றது யாரு, அதுக்கான டெஃபினிஷன் என்னன்னு நீங்க கேளுங்க. சாதி தான் அங்க டெஃபினிஷனா இருக்கு. அப்ப சாதி நம்மளை விட்டு எங்கேயுமே வெளியில போகவே இல்லை, நமக்குள்ளேயே தான் இருக்கு. உண்மையிலே சொல்லணும்னா எப்படி நம்மளை விட்டு நம்ம நிழல் அகலாம இருக்குதோ அதே மாதிரி சாதி நம்ம மண்டைக்குள்ள உட்கார்ந்துகிட்டே தான் இருக்கு, அது வந்து வெளியில போகவே இல்லை. இப்ப நம்ம முந்தைய தலைமுறை அவங்க கிட்ட சாதி இருந்தது அப்படின்னா ஓகே, அவங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு கல்வி கிடைக்குது, ஏதாவது ஒரு மூலமாவோ அவங்களுக்கு கல்வி கிடைக்குது. சோசியல் மீடியாஸ் அப்படிங்கிறது அவ்வளவு அதிகமா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது கத்துக்கிறதுக்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கூட எதனால இளைஞர்கள் மீண்டும் சாதியை நோக்கி போறாங்க? அதுக்காக என்ன தேவை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது? இப்போ நான் கல்வின்னு நம்ம எதை மீன் பண்ணுறோம், அங்கேயே கேள்வி வருது இல்லை. கல்வி நிலையங்களில் சாதி இல்லையா? சாதி மேனிஃபெஸ்ட் ஆகுது எல்லா இடத்துலையும், வந்து ஒரு காற்று போல பரவி எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிச்சு இருக்குது சாதி. அப்போ கல்வி நிலையங்களில் சாதி இருக்குது. பள்ளிக்கூடங்களை ஆதிக்க சாதியினர் மட்டும்தான் தொடங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய சாதியை சேர்ந்தவர்கள் தான் ஆசிரியர்களாக பெரும்பாலும் பணிபுரிகிற ஒரு சூழல் இருக்குது. அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்ததுன்னா கொஞ்சம் இதிலிருந்து நீங்கள் மாறுபடும். ஆனாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரை சேர்ந்தவர்கள் யார் அதிகமாக இருக்கிறாங்களோ எண்ணிக்கையில் அவங்க தான் ஆசிரியர்களாகவும் உள்ளே வராங்க. அப்போது ஒரு சமூகமே சாதிய சமூகமாக இருக்கும்போது ஆசிரியர் சமூகமும் சாதியம் நிறைந்த சமூகமாக தான் இங்கே இருக்குது. அப்போ பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? நம்ம கரிக்குலமில், நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் எங்கேயாவது காஸ்ட் அண்ட் ஜெண்டர் சென்சிட்டைசேஷன்ங்கிறது இருக்கா? எங்கேயாவது நம்ம சாதி எல்லா புஸ்தகத்திலும் எடுத்தோடனே திறந்தோடனே தீண்டாமை ஒரு குற்றம், தீண்டாமை ஒரு பாவச்செயல் சொல்றீங்க, ஆனால் அதை வந்து அந்த குழந்தைக்குள்ளே எங்கேயாவது இன்கிரைன் பண்ணுறோமா? நம்ம சாதி குறித்த உரையாடல்களை ஒரு குழந்தைகிட்ட எந்த வயசில் நம்ம முன்னெடுக்கிறோம்? அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையே வந்து உங்ககிட்ட கேட்கணும், அம்மா அப்பா நான் என்ன சாதி அப்படின்னு கேட்கணும். அல்லது குடும்பங்களில் வீடுகளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ஓஹோ நம்ம இந்த சாதி போல இருக்குன்னு அந்த குழந்தை உள்வாங்குது. அப்போ குழந்தைகளுக்கு தங்களுடைய சாதி தெரியாதா அப்படின்னா ஆமாம், கட்டாயமாக தெரியுது. ஏன்னா இந்த சமூகம் அதை தான் சொல்லி அவங்கள வளர்க்குறோம், வீட்லேயும் அதை தான் வளர்க்குறாங்க. வெளியில் அவங்க பள்ளிக்கூடம்னு அவங்க போகும்போது கூட நீ இன்ன நபர் தானே அப்படின்னு சொல்லி செட்டு சேர்ந்து கேங் அப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் பள்ளிகளில் நடக்குது. ஓரளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், குறிப்பாக வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருக்குது. கொஞ்சம் வந்து இந்த பிள்ளைங்களை நான் சொல்கிறது இப்போ 30களில், இப்போ 20களில் 30ல் இருக்கக்கூடிய இளம் தலைமுறை ஆசிரியர்கள் இதை கொஞ்சம் ஓரளவுக்கு இதை கர்ப் பண்ணுறதுல ஒரு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதை கொஞ்சம் இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த பழைய ஆளுங்க இன்னும் மாறவே இல்லை, அவங்க இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த சாதி மேட்டிமைத்தனத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களை சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏன்னா முதல்ல பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் கரிக்குலத்தில் காஸ்ட் அண்ட் ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் கட்டாயமாக ஒரு கல்வியை வந்து நீங்கள் உள்ள பிள்ளைங்களுக்கு கொண்டு வரணும். அது எங்கேயுமே நம்ம சொல்ல, அது வந்து அந்த வயதுக்கு என்ன சொல்லித்தரணும் அது கட்டாயமாக சொல்லி தரணும். ஜெண்டர் அண்ட் காஸ்ட் ரெண்டுமே வந்து உள்ள அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்படணும். ஆனால் ஆசிரியர்களை சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட எந்த செட்டப்போ எந்த மெக்கானிசமும் நம்ம கிட்ட இல்லை. இப்போ குழந்தைகள் சாதி கயிறை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆசிரியர்களுக்கு இருக்கு. ஆனால் அதை கண்டும் காணாமல் போகிற ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? தன்னுடைய சாதியை சேர்ந்த ஒரு மாணவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்கறதுல தொடங்கி எவ்வளவு அல்பத்தனமான விஷயங்களை இங்கே ஆசிரியர்கள் செய்கிறாங்க. மதிய உணவு இடைவேளையில் அவங்களோட உணவு பகிர்ந்திருக்கிறதுல தொடங்கி தன்னுடைய சாதிக்காரனாக இருந்தா பல விஷயங்கள் இருக்குது. சமீபத்தில் கூட வந்து தென் மாவட்டங்களில் சேர்ந்த ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவர்கிட்ட ஃபோனில் பேசக்கூடிய ஒரு உரையாடல் வெளியே வந்துச்சு. அவங்களும் நம்மள மாதிரி தானே டீச்சர் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அந்த மாணவர் கேட்கும்போது இல்லைப்பா அவங்க வேற ஆளுக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்றது வந்து ரொம்ப இயல்பாக பேசுகிறாங்க. அப்போ ஆசிரியர்கள் கிட்ட இருக்கிறதே நம்ம வந்து ஸ்டெம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த சமூகம் சாதிய சமூகம் தான். அப்போ கல்வி நிலையங்கள், இந்த மாதிரியான கல்வி நிலையங்களில் இந்த மாதிரியான ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய, ஏற்கனவே சாதியத்தை மண்டை முழுக்க வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எங்கேயுமே வந்து இதில் சாதி ஒழிப்புக்கான எந்த விதமான பாடத்திட்டமும் நம்ம கிட்ட கையில கிடையாது. அப்ப வெறுமனே ரோட் சிஸ்டம்னு சொல்லுவோம், அதாவது பக்கத்தை திருப்பி படிச்சு மனப்பாடம் அடிக்கிறது. இந்த கல்வி முறை தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. இந்த கல்வி முறையில படிச்சு வெளியே வர்றவங்களுக்கு சாதி குறித்த என்ன புரிதல் இருக்கும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுங்கிறது ஒரு சர்டிபிகேட், ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் வாங்குறதுக்கு தான் இவங்க படிக்க போறாங்க. அந்த டிகிரியை பேருக்கு பின்னாடி பெருமையா பிஇ பிஏ அப்படின்னு போட்டுக்கிறதுக்கு அவங்க படிக்கிறாங்க. ஆனா அந்த கல்வி அவங்களுக்கு இந்த சமூகத்தை பற்றிய புரிதலை கத்து தருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. எத்தனை குழந்தைகள் இப்போ உண்மை இன்ஸ்டாகிராம்ல நீங்க எடுத்துக்கோங்க, அவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க, அவ்வளவு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. இதுல எத்தனை பேருக்கு சோஷியல் கான்சியஸ்னஸ் இருக்கு? இந்த சமூகம் குறித்த புரிதலோ அறிதலோ, அதுக்கு ஐயோ இந்த சமூகம் இப்படி இருக்கே அப்படிங்கிற அந்த கவலையோ அவங்களுக்கு யாருக்குமே இல்லை. ஒரு நுகர்வை நோக்கி போகக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம மாறிட்டோம். அது இந்த சமூகத்துடைய குற்றம். ஆனால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட அதை பற்றின உரையாடலை
நீங்க இப்படி இருக்கக்கூடாதுப்பா, இந்த சமூகம் வந்து எல்லாருக்குமான சமூகம், இங்க சமத்துவத்தை நம்ம பேசணும், சமூக நீதியை நம்ம பேசணும் அப்படிங்கிற அந்த உரையாடலை குழந்தைகள் நிலையில அவங்க லெவல்ல ஒரு டீனேஜர் கிட்ட, ஒரு அடலசன்ட் கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு நம்ம கிட்ட என்ன வழிவகை இருக்கு? எதுவுமே இல்லை. அப்ப படிக்கிறாங்க, டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறாங்க, வெளியில வராங்க, சாதி அப்படியே கூட்டிட்டு வெளியில தான் வராங்க. கல்வி நிலையங்களால் எந்த விதமான மாற்றமும் இதில் இல்லை. இப்போ இந்த குற்றம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட படித்தவன் தான் போய் வெட்டி இருக்கிறான், படித்தவன் தான் கொலை பண்ணுறான். அப்போ அந்த படிப்பு அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு? ஒன்றுமே இல்லைல்ல. இப்போ கவின் செல்வகணேஷ் அவருடைய வழக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பெண்ணுடைய சகோதரர் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இடத்துல அந்த பெண்ணுடைய சகோதரரோட போஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அறிவாளை வச்சுக்கிட்டு சாதிய இதை சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டை அவர் என்னவா புரிஞ்சிருக்கார் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா? மதம் கொண்டு வந்தது சாதி, மனுஷனை தின்னது மனு சொன்ன நீதி அப்படிங்கிற அந்த ஒரு வரியை கூட அவர் தன்னுடைய சாதியை என்ஹான்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணி இப்படி இந்த சோசியல் மீடியால அவங்க ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது உருவாக்குறாங்க இல்லையா? இப்ப இது நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? இப்போ இந்த ஒரு இளைஞர், படித்த இளைஞர், அம்மா அப்பா 2 பேருமே பெட்டாலியன்ல இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த அம்மா அப்பா அதை கேட்டிருக்க மாட்டாங்களா? இப்ப அவங்கள நம்ம குற்றவாளிகள்னு எடுத்துக்க முடியுமா? இந்த பையனை பொறுத்த வரைக்குமே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அருவாளோட சுத்துறது அப்படிங்கிறது வந்து தென் மாவட்டங்கள்ல ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை எந்த அளவுக்கு நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைகள் கூட பள்ளிகளுக்கு அருவாளை தூக்கிட்டு வர்ற ஒரு சூழல் நிலவுது. சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், பள்ளிகள்ல மாணவர்களை ஒருத்தர் அருவாள் வச்சு வெட்டுறது அப்படிங்கிற கலாச்சாரமே வந்து தென் மாவட்டங்களில் பரவி இருக்குது. அப்போ இந்த அருவாளை வந்து ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணுற ஒரு சமூகமாக குறிப்பிட்ட சில சமூகங்கள் மாறி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நீ படித்த அப்படின்னா உனக்கு எது வந்து உன்னை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது, உனக்கு அழகு தரக்கூடியது எதுவாக இருக்கும் அப்படின்னா அறிவுபூர்வமாக பேசுதல், நல்ல உரையாடுகளை கொண்டு போகிற, அருமையாக உடை அணிந்து கொள்வது, நல்லபடியாக நடந்து கொள்வது அப்படிங்கிறது இருக்குல்ல. அதை தாண்டி இவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுடைய அந்த ஒரு மேல் ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, அதை ரொமான்டிசைஸ் பண்ண பழகுறாங்க. ஆணாதிக்க கூறுகளை உள்வாங்கிக்கிட்டு அதெல்லாம் வெளிப்படுத்தினாதான் தன்னை இந்த சமூகம் பெரிய ஆளாக ஏற்றுக்கும். எல்லாத்துக்குமே வந்து அந்த அடலசன்ட் ஏஜில் வந்து ஒரு டீனேஜராக ஒரு அடலசன்ட்டாவோ இருக்கும்போது என்னை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் வந்து இவங்களை எப்படி உந்தி தள்ளுதுன்னா ஆயுதங்களை நோக்கி இவங்களை நகர்த்துது. அப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு அருவாளை வச்சுக்கிட்டு நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னா உடனே எனக்கு ஒரு 10 ஃபாலோயர் வரான். அவன் என்னை பார்க்கறான், என்னை பார்த்து அவனும் ஓஹோ அப்போ இதெல்லாம் பண்ணாதான் பெரிய மனுஷன் போல இருக்கு. எத்தனை பேர் வந்து கேக்கு நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, ரவுடிகள் வந்து அவங்களுக்கு பிறந்த நாளே வந்து கேக்கை வந்து அருவாளை வச்சு வெட்டி தான் கொண்டாடினாங்க அப்படிங்கிறதும் அது வந்து கேஸ் ஆனதும் அதில் சில பேர் கைது செய்யப்பட்டதுமே நம்ம பின்னாடி பார்த்தோம். அப்போ இது எல்லாத்துக்குமான விதை எங்கேருந்து வருது? அவங்க எதை வந்து ரோல் மாடலாக பார்க்குறாங்க? இந்த மாதிரியான நபர்களை ரோல் மாடலாக அவங்க பார்த்து அவங்க வளர்றதுனால இதெல்லாம் செஞ்சால் நம்மளும் பெரிய ரவுடி ஆயிடலாம். இப்போ ஒரு ரவுடி ஆகிறது அப்படிங்கிறதோ ஒரு வயலன்ஸை நார்மலைஸ் பண்ணுறதோ ஒரு சமூகத்திற்கு நல்லது கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? நம்மளுடைய சினிமா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? நம்ம பொது ஊடகங்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? வயலன்ஸ் நம்ம அவ்வளோ நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக அவங்க எதிர்த்து அடிக்கும்போது இப்போ சில படங்கள், திரைப்படங்கள் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரஞ்சித்துடைய படங்களாக இருக்கட்டும், மாரி செல்வராஜுடைய படங்களாக இருக்கட்டும், அந்த திரைப்படங்கள் மீது இவங்க வைக்கக்கூடிய பெரிய விமர்சனம் என்னவர்களா ஜாதியை வச்சு இவங்க படம் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு அடி வாங்கினவன் திருப்பி அடிக்கக்கூடிய அவனுடைய கதையை அவன் சொல்லும்போது அது ஜாதிய படமாகுது. ஆனா அதே சமயத்துல சாதியை ரொம்ப நுணுக்கமாக நுட்பமாக கோயில் திருவிழாக்கள் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட சமூகம் கும்பிடுற சாமி எங்க குலசாமின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வன்முறையை ரொமான்டிசைஸ் பண்ணி சமீபத்தில் வந்த தலைவன் தலைவி படம் வந்து அதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு ரவுடியா இருக்கிறாரு, ஹீரோவோட அப்பா முன்னாள் ரவுடியா இருக்கிறாரு, ஹீரோவோட தம்பி ரவுடியா இருக்கிறாரு, ஹீரோயினோட அப்பா முன்னாள் ரவுடி, ஹீரோயினோட தம்பி ரவுடி. அப்போ ஒரு ரவுடித்தனத்தை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு சமூகத்தை நீங்க காமிக்கிறீங்க திரைப்படங்கள்ல. அது என்ன மாதிரியான தாக்கத்தை அந்த மக்கள் மனசுல ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்க ஜாதி அப்படின்ற லென்ஸுக்குள்ள போட்டு நீங்க பாக்குறீங்க. அது எப்படி நீங்க ஒரு விஷயத்தை பெருமையாக கருதக்கூடிய ஒண்ணு அவங்க வந்து அதே விஷயத்தை அவங்க திருப்பி பேசும்போது நீங்க தலித்துகள்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறீங்க, ஒடுக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்னா பேசுறீங்க, எப்படி அந்த ஆர்குமெண்ட்டை நீங்க பேச முடியும்? அந்த ஆர்குமெண்ட்டே தவறானது இல்லையா? உனக்கான எதிர்வினையை தான் அவன் செய்யறான். அப்போ நீங்க காலத்துக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அதை அவங்க வாங்கிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து நமக்கு எழாம இல்லை. அப்போ பொது ஊடகங்கள்ல இது எல்லாமே வந்து ஹீரோயிசமா இங்க பார்க்கப்படுது. ஒரு திரைப்படத்துல ஒரு ஹீரோ இதை செஞ்சாரா உடனே ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அதை அப்படியே எமுலேட் பண்ண ட்ரை பண்றான். ஒரு திரைப்படத்தில் இருக்கிறத நான் சோஷியல் மீடியாவில் நான் பண்றேன் அப்படின்னு இறங்குறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இது சின்ன சின்ன பசங்க 20 வயது பசங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கையில் அருவாளோட இவங்க மாதிரி இந்த மாதிரி போஸ்ட் போடுறது, சோஷியல் மீடியாவில் வந்து தனக்கான ஒரு அங்கீகாரத்தை தேடக்கூடிய ஆண்களாக இவங்க இருக்கிறாங்க. இந்த பெற்றோரை பற்றி நம்ம கட்டாயமாக நம்ம பேசியே ஆகணும். ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு பையன் தன்னுடைய மகன் இப்படி வைக்கிறான் அப்படிங்கிறது பெற்றோருக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை. அதில் நிறைய படங்கள் வீட்டுக்குள்ளேயே அந்த பையன் தன்னுடைய படுக்கை அறையில் தன்னுடைய பெட் பக்கத்தில் வச்சு
போட்டோ எடுத்து போட்டு. அப்போ பெற்றோருக்கு நிச்சயமாக இது போன்ற ஆயுதங்கள் வீட்டில் புழங்குறது தெரியாம இருக்கிறது வாய்ப்பில்லை. அதை தன்னுடைய பையன் செய்யறாங்கிறதையும் அவங்க கட்டாயமா பார்த்துக்கணும். ஒரு நல்ல பெற்றோராக இருந்தால் அவங்க இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கணும், தம்பி இது சரி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இங்கே தடுத்து சரி செஞ்சிருக்கணும். அப்போ அதை சரி செய்ய தவறுனது எது? உங்களுக்குள்ள இருக்கிற சாதியம் தானே. நம்ம சாதியில் இதெல்லாம் பழக்கமுடா, அருவாளோட போறது வெட்டுறதெல்லாம் நம்ம சாதியில் பழக்கமுடான்னு நீங்கள் சொல்லி தானே வளர்த்துருப்பீங்க. அப்படி வளரக்கூடிய பிள்ளை இதை செய்யறது ரொம்ப இயல்பாக தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துலயே பெற்றோராக அவங்க கடமையை செய்ய தவறி இருக்கிறாங்க. குற்றம் நடந்த பிறகு கூட ஓகே, இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்துருச்சு, நம்ம பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதோ ஒரு விதத்துல இதுக்கு மறைமுகமாக கூட அவங்க உடந்தையாக இருந்திருக்கலாம். அப்போ அந்த இடத்துல கைதை எவேட் பண்ணிட்டு ஓய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா. நீங்க பேசுறீங்கல்ல, நாங்க ஆண்ட சாதிங்கிற பெருமையை பேசுறீங்கல்ல, ஏன் போய் ஒளியணும்? வெளிப்படையாக வந்து ஆமா என் பையனை வளர்த்தது தப்பு, இந்த குற்றம் நடந்துச்சு, குற்றத்துக்கான அந்த பொறுப்பை எடுத்துக்கிற அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு அறம் இருக்குல்ல, அந்த அறம் காவல்துறையில வேலை செய்யற அந்த பெற்றோருக்கு இல்லைங்கிறது உண்மையிலே வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கு. ஏன்னா இந்த காவல்துறையை திருப்பியும் நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களையுமே ஏன்னா இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான வன்முறை சம்பவங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே காவல்துறையினர் குற்றவாளிகளாக உள்ள நிற்கிறாங்க. அப்போ வேலையே பயிர மேஞ்ச கதையா என்ன பாதுகாக்கிறதுக்கு நான் காவல்துறை வச்சிருக்கேன், ஆனால் அந்த காவல்துறை என்ன செய்யுது அப்படின்னு நீங்க பார்க்கணும். இப்போ காவலர் பூபாலனுடைய வழக்கை எடுத்துக்கோங்க. தன்னுடைய மனைவியை எப்படியெல்லாம் அடிச்சு துன்புறுத்தினன்றதை அவர் அவருடைய போன்ல பேசுறாரு, அவங்களுடைய தங்கை அதை கேட்டு சிரிக்கிறாங்க, அது ஹெட்லைன் ஆயிருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு காவலர் ஹீ இஸ் அட் ஃபால்ட். அதே போல அஜித்குமாரோடைய வழக்கை எடுத்துக்கோங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு நபரை, எந்த குற்றம் செய்யாத ஒரு நபரை உங்களால் அடிச்சே கொள்ள முடியும் 5 காவலர்களால அப்படின்னா அவங்க குற்றவாளிகள். காவல்துறை குற்றம் செஞ்சிருக்கு இந்த இடத்துல. அவங்களுக்கு ஆதரவாக சாலையில வந்து உட்கார்ந்து மறியல் செய்த அவங்களுடைய பெண்கள், அவங்க வீட்டு பெண்கள் இருக்காங்க பாருங்க, அதை கட்டாயமா நம்ம இந்த இடத்துல பேசிதான் ஆகணும். ஏன்னா பெண்கள் வந்து இங்க எனேபிளர்ஸா இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஓபிசி பெண்கள், ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்த பெண்கள் பலர்கிட்ட அந்த ஆணாதிக்க கூறு, சாதி குறித்த அந்த ஆணாதிக்க கூறு உள்ள இருக்கு. அவங்களை காப்பாத்திக்க நினைக்கிறாங்க. நான் என்னுடைய புருஷனுக்கு என்னை நல்லவளா காட்டணும்னா நான் இப்படி நடந்துக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. என்னுடைய அப்பாவுக்கு நான் நல்ல பொண்ணுன்றதை காமிக்கணும்னா இந்த சாதிய கூறுகளை நானும் உள்வாங்கிக்கணும், நானும் சாதியவாதியாக இருக்கணும் அப்படின்னு இந்த பெண்கள். நீ சூத்திரனுக்கும் கீழமா, அது இந்த பெண்களுக்கு புரியல. நீ என்னதான் நீ வந்து என்னதான் வந்து உயர பறந்தாலும் ஊருக்குருவி பறந்தாகாது, நீ என்னைக்குமே ஆணாக முடியாது. அப்ப இந்த கூறுகளை இவங்க மண்டையில தூக்கி சுமக்கிறதுல எந்த விதமான பொருளும் இல்லை. அதை இந்த பெண்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. கொலைகாரனுக்கு நியாயம் கேட்டு சாலையில வந்து போராடக்கூடிய பெண்களாகத்தான் காவல்துறையினருடைய மனைவிகள் இருக்கிறாங்க. அப்படின்றப்பவே எங்கேயோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ல பிரச்சனை இருக்குல்ல, இந்த செட்டப்ல ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல. அப்ப காவல்துறையினர்களுடைய குடும்பங்கள் உள்ள என்ன நடக்குது? நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல வேணாலும் போய் கேளுங்க, ஒரு போலீஸ்காரருக்கு வீடு வாடகை கொடுப்பாங்களா, வக்கீலுக்கு வீடு வாடகை கொடுப்பாங்களா? வக்கீலுக்கு கூட இப்போ ஓரளவு கொடுக்குறாங்க. காவல்துறையினை சேர்ந்தவர்களுக்கு வீடு வாடகைக்கு கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்கறது இல்லை? அப்ப எங்க இருந்து இது வருது? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த குற்றம் நடந்த பிறகு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், பட்டியல் சமூகத்தினராக இருக்கட்டும் அல்லது பழங்குடியின சமூகத்தினராக இருக்கட்டும், அவங்க வந்து எத்தனை சதவீதம் காவல்துறையில இருக்காங்க, அவங்களுக்கு இயர்மார்க் பண்ண போஸ்ட் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பிபிஆர்டி டேட்டாவை போய் நான் எடுத்து பார்க்குறேன். சரியா இருக்கு. எங்க? கான்ஸ்டபிள் லெவல்ல. அப்ப அடித்தட்டு லெவல்ல அந்த சமத்துவத்தை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த சாதியினருக்கு இத்தனை % கோட்டானா அந்த கோட்டா கரெக்டா ஃபில்லப் ஆயிருக்கு. ஆனா மேல இருக்கிற அதிகார மட்டத்துல ஒரு ஏடிஜிபி, டிஜிபி, இந்த போஸ்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், இந்த போஸ்ட்ஸ்ல ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஓபிசி மக்கள் தான் நிறைஞ்சிருக்காங்க. அங்க வந்து எஸ்சி எஸ்டி உடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கு. ஈவன் தோ தி அலாட்டட் சீட்ஸ் ஆர் மோர். அவங்களுக்கு அலோகேட் பண்ண சீட்ஸ் கூட ஃபில்லப் ஆகல. அப்போ அந்த இடத்துல நம்ம அதை கேள்வி கேட்க வேண்டியிருக்கல, ஏன் அது ஃபில்லப் ஆகலைங்கிற அந்த லாக்யூனையே நம்ம அப்போ கேள்வி கேட்கணும். ரொம்ப முக்கியமாக யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல காவல்துறையில இருக்கக்கூடிய சாதி அந்த இடத்த வந்து யாருமே தொட்டு பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க இந்த பெற்றோர் வந்து காவல்துறையை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க அதிகார மையத்திற்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. எத்தனை அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து இந்த சாதியை சேர்ந்தவங்க, அந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க எத்தனை அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதிகார மையத்தில் அமைச்சர்களாக அவங்க தான் இருக்கிறாங்க. அரசியலை தீர்மானிக்கக்கூடிய பெரும்பான்மை எங்களுக்கு இருக்கு, நாங்க ஒரு பெரிய ஓட் பேங்க், 20% நாங்க இருக்கிறோம், 25% நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆதிக்க சாதி தன்னை கிளைம் பண்ணிக்குது. இது நீங்க இடைநிலை சாதி நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். இவங்க ஆதிக்கத்தை மண்டை முழுக்க சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சாதியினராக தான் இவங்க இருக்கிறாங்க. அப்ப அதிகாரத்துல அவங்களுக்கு இருக்கு. ஒரு காவல்துறைக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாதியினர் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு கட்டாயமாக நம்ம ஒரு சென்சஸ் எடுக்கணும். நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு பொதுவெளியில பொதுமக்களுக்கு எடுக்கிறதுல உங்களுக்கு சிக்கல் இருக்கலாம், சரி நீங்க எடுக்க வேணாம்ப்பா, காவல்துறைக்குள்ள எடுங்கன்னு கேட்கிறேன். யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்குள்ள எந்த சாதியினர் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதை ரீவாம்ப் பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்க செய்ய தொடங்கலாம். ரொம்ப முக்கியமா இது போன்ற குற்றங்கள்ல ஈடுபடும் போது அதை கேள்வி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும்னா டேட்டா ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். அந்த டேட்டாவை கட்டாயமா நம்ம எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
இல்ல இப்போ காவல்துறையினர் குறிப்பிட்ட சாதி அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல அந்த சாதி காவல்துறையினர் உயர் அதிகாரிகளா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா, அதுக்கான என்ன தேவை இருக்கு? இங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ கிறிஸ்தவ மதத்தை நீங்க எடுத்துக்கங்க. ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ள சாதி இருக்குன்னா கட்டாயமா இருக்கு. நான் அதை பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறேன். அதுல ஒரு சர்ச்சுக்கு ஒரு ஃபாதர் வராரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஃபாதர் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக, எந்த சாதியை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்றத வத்திகான்ல இருந்து முடிவு பண்றாங்க, அல்லது குறைந்தபட்சம் இங்க இருக்கிற பிஷப்ஸ் முடிவு பண்றாங்க. எப்படி முடிவு பண்றாங்க? அந்த பாரிஷ்ல, அந்த குறிப்பிட்ட அந்த பங்குல எந்த சாதி அதிகமா இருக்கிறாங்களோ அந்த சாதியை சேர்ந்தவரை ஃபாதரா வச்சாதான் அங்க அவங்களால வேலை செய்ய முடியுங்கிற சூழல் தான் நம்ம சமூகத்துல நிலவுது. இது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் செட்டப், ஒரு மதம் தான், எந்த விதத்திலையும் அதிகாரத்துக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனா அங்கே கூட எந்த சாதி பெரும்பான்மை இருக்காங்களோ அந்த சாதியினர் தான் அவங்கள அடக்க முடியும். அந்த ஏரியாவை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்கள தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த மக்களை வந்து அதில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அதிகம் வசிக்கக்கூடிய மாவட்டங்களில் அந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்த காவல்துறை அதிகாரிகளோ அவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வச்சுக்க முடியும்னு இந்த அரசு நம்புது. அதுதான் இங்கே பெரிய சிக்கலாகவும் இருக்குது. அரசு எந்த விதத்துல தவறாவோ இல்ல இந்தந்த விஷயங்களை எல்லாம் மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு, இல்ல அரசு இந்த இடத்துக்கு தவறுது, இதை செய்ய தவறுது அப்படின்னா எது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா நான் சொல்ல வேண்டியது வந்து சாதி ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம். கட்டாயமாக அது வேணும். இப்போ கடந்த ஆண்டு கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து சட்டசபையில பேசும்போது ஏற்கனவே இருக்கிற சட்டம் இருக்கு, SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்கு, கொலைக்கு எதிரான சட்டம் ஆல்ரெடி வச்சிருக்கோம், நம்ம BNS ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். ஆனா சாதிக்கு வந்து எதிரான சட்டம் ஏன் ரொம்ப நுட்பமாக தேவை நம்ம திருப்பி கேட்குறோம்னா, இந்த இடத்துல குற்றம் செய்தவனை விட எனேபிளர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ரோல் ரொம்ப பெருசு. ஒரு மறைமுகமாக இந்த குற்றத்திற்கு தூண்டுதல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கர்ப் பண்ணணும். நம்ம ஒரு ரூட் காஸை பார்க்கணும். ஒரு பிரச்சனையுடைய வேற போய் நம்ம அணுகிறோம். அந்த வேற அணுகும்போது அது எங்கிருந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நீங்கள் இப்போ சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது பொதுவெளியாக இருக்கட்டும், நான் ஏன் வந்து சோஷியல் மீடியாவை பொதுவெளிங்கிற இடத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடுறோம்னா, ஒரு காலத்தில் நமக்கு பொதுவெளி அப்படின்னா ஒரு ஊர் கூடக்கூடிய ஒரு முக்கியமான இடம், ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்படி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பொதுவெளின்றது அது கிடையாது. சோஷியல் மீடியாவா இன்னைக்கு பொதுவெளியா இருக்கு. ஏன்னா நம்ம குளோபலைஸ்ட் கம்யூனிட்டி ஆயிட்டோம். அப்ப நம்ம பேசக்கூடிய, நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பட்டவர்த்தனமாக எல்லாருடைய நம்ம செய்யறோம். உலகத்தின் முன்பாக நம்ம எல்லாத்தையும் செய்யறோம். அப்படி இருக்கும்போது சாதியும் அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை தகவமைச்சு போயிருச்சு. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கோ அல்லது இன்ஸ்டாகிராமோ எடுத்துக்கோங்க, குறிப்பிட்ட சாதி சார்ந்த எத்தனை பக்கங்கள் இருக்கு. அதை எந்த விதத்திலையாவது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பிரச்சனை ஆகுது, நீங்க மார்க்கு கிட்ட சொல்லுங்களேன், வேலையை பாருமான்னு உங்களை சொல்லுவார். It does not go against our community standardsன்றது அவங்களுடைய பதிலாக இருக்குது. அப்ப சாதி சார்ந்த மீம் பேஜ் இருக்கு, சாதி சார்ந்த வலைப்பக்கங்கள் இருக்கு, சாதி சார்ந்த ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்கு. அது எல்லாத்துலயும் எதை ப்ரமோட் பண்றீங்க? கொலை குற்றவாளி யுவராஜை இன்னைக்கும் நியாயப்படுத்தக்கூடிய, அவர் ஒரு பெரிய ஹீரோவா பார்க்கக்கூடிய, அவர் நடந்து வரும்போது அவருக்கு பின்னாடி பாட்டு போடக்கூடிய எத்தனை ஃபேஸ்புக் பேஜஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ இது எல்லாத்தையும் எப்படி நீங்க கர்வ் பண்ணுவீங்க? இந்த விஷயங்கள், இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற இந்த பிளாட்டன்ட் எக்ஸிபிஷனிசம், இவங்க காட்டக்கூடிய ஒரு காட்சிப்படுத்துறாங்கல்ல, ஒரு பொருட்காட்சி மாதிரி ஆயிருச்சு இவங்களுடைய வாழ்க்கை முறை. இவங்க சொல்லக்கூடிய இந்த சாதியத்தை அது வந்து காட்சி பொருளாக அவங்க முன்வைக்கும் போது அதுக்கு எதிரான சட்டம்ங்கிறது ஒன்று இருந்தாதான் இந்த மாதிரி நபர்களை ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறது கூட அவன் தயங்கணும். சாதியை பெருமைப்படுத்தி இவங்க பேசக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிறுத்தணும் அப்படின்னா அதற்கான தனி சட்டம் தான் வேணும். இன்னொன்று ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எதை நீங்கள் வந்து சாதி மறுப்பு திருமணமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு ஓபிசிக்கும் ஒரு தலித்துக்கும் இடையே ஒரு திருமணம் நடந்ததுன்னா அதை நீங்கள் வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணமாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 16% 17% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க செய்யக்கூடிய திருமணங்கள் குறிப்பாக அதில் வந்து 60-70% வந்து தலித்துகள் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே தலித் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. தலித்தாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நீங்க சொல்ற மாதிரி ஒரு MBC OBCல திருமணம் பண்ணிக்கிட்டா இட் பிகம்ஸ் a நார்மல் மேரேஜ். இட் இஸ் நாட் அ சாதி மறுப்பு திருமணம். அப்போ இதுல எத்தனை பர்சன்டேஜ் நம்ம வச்சிருக்கிற டேட்டாவே இங்க தப்பா இருக்கே, நம்ம டேட்டா வச்சிருக்கிற பாராமீட்டர்ஸே தப்பா இருக்கு. அப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆர்டிகல் 50 வந்து தலித் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு விஷயமா அது மாறி இருக்கு. அதை எதிர்த்து இன்னைக்கும் அவங்க போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது யார் காதுலையும் விழுகிற மாதிரி நமக்கு தெரியல. அப்ப இதெல்லாம் கணக்கிலே வராம போகக்கூடிய சாதி மறுப்பு திருமணங்களாக இருக்குது. அப்ப சாதி மறுப்பு திருமணங்களை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஆதரிக்கணும். சாதிக்கு ஆதரவாக பேசக்கூடிய குரல்களை நம்ம நசுக்கணும், ஈவிரக்கம் என்று நசுக்கணும். அதை நான் வந்து வெளிப்படையாக சொல்றேன். இந்த குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் ஜுவனைல்ஸா இருந்தா கூட, சின்ன வயசு 17 வயசு 18 16 வயசு பசங்களா இருந்தா கூட அவங்களுக்கான குற்றம் வந்து இட் ஷுட் பி சிவியர்ன்றேன் நான்.
இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, பாப்பான்குளம் காவல் நிலையத்தை சேர்ந்த எஸ்ஐயை வந்து வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க 17 வயது பசங்க. காரணம் என்னன்னா, இந்த பசங்க பண்ணக்கூடிய சாதிய விஷயங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு தலித்துக்கு எதிராக அவரை வெட்ட தான் முதல்ல போறாங்க. அவரை காப்பாற்ற போன காவல்துறையினரே வந்து அறிவாளை வச்சுக்கிட்டு இவங்க திருப்பி வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. அப்ப இவங்களெல்லாம் எப்படி நம்ம லீனியன்ட்டா பார்க்க வேண்டியிருக்கு? சட்டம் அவங்களை லீனியன்ட்டா பார்க்க சொல்லுது, ஜுவனைல்னு அவங்கள பாருங்கன்னு சொல்லுது. ஆனால் அவங்களை யூ கேன் நெவர் டேக் தீஸ், இதுவாக இருக்கட்டும் அல்லது வந்து பாலியல் வன்கொடுமை குற்றங்களாக இருக்கட்டும், இதுல ஈடுபடுற ஜுவனைல்ஸ் நீங்க ஜுவனைல பார்க்க முடியாது. சட்டத்தின் பேர்ல அவனும் மிகப்பெரிய குற்றவாளியாகத்தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி சட்டம், இந்த சட்டத்துடைய தேவை வந்து நமக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காதுங்க. அதிகமாக பேசணும். இன்னொரு முறை இந்த மாதிரி கவின் மாதிரி ஒரு குழந்தைக்கு அது நடக்கக்கூடாது. குழந்தை நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு 20 வயது 21 வயசு அந்த குழந்தைக்கு தன்னை கொலை செய்ய போறாங்கிறது கூட தெரியாம இந்த ஆட்டுக்குட்டி வந்து அவனை வெற்றவன் பின்னாடி போகலாம் அந்த மாதிரி வண்டியில ஏறி போயிருக்கான். அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம். உன்னை நம்பி வந்திருக்கான், நீங்க திருமணம் பேச போறீங்கன்னு நினைச்சிருக்கான் இல்லையா? அப்ப அப்படி வந்த ஒரு பையன் இப்படி பண்றதுக்கு இந்த பையனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்ப அந்த அளவுக்கு இந்த பையனுடைய மனசுக்குள்ள சாதி வந்து உள்ள நுழைஞ்சிருக்கு. அந்த சாதியத்தை வேற இருக்கிறதுக்கு, அதை பூண்டோட வேற இருக்கிறான வழியை வந்து நம்ம திருப்பி நம்ம எதுவுமே சொல்லி இதுக்கு ஒரு கமிஷன் போடலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு உண்மையிலே நகைப்பாக இருக்கு. நீங்க ஜஸ்டிஸ் சந்துரு கமிஷனை நீங்க வந்து சின்னத்துறை வெட்டப்பட்ட போது, நாங்குநேரி சின்னத்துறை வெட்டப்பட்ட போது ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டியை நாங்கள் உருவாக்கணும்னு நீங்க பேசுனீங்க. கமிட்டி வந்துச்சு, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன், அதுக்கு நான் எழுதி கொடுத்துருக்கேங்க ரெக்கமெண்டேஷன். அவ்வளோ பேர் எழுதி கொடுத்தோம். இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் சமூக செயற்பாட்டாளர்கள், கல்வி செயற்பாட்டாளர்கள், அவ்வளோ பேர் அவங்களை ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய ரிப்போர்ட் அவர் கொடுத்துருக்கிறார். அதுல எத்தனை அவங்களால இன்னைக்கு செய்ய முடிஞ்சிருக்கு? சமூக நீதி விடுதின்னு பேரை மாத்தினதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை. எப்படி நீங்க எங்க ஜாதி பேரை அதுல இருந்து அழிக்கலான்னு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறாங்க. எந்த சாதி, மறுபடியும் அந்த சாதி பேரை நம்ம அதாவது நம்ம ஒரு தமிழ் சமூகத்துல சில விஷயங்கள் நம்ம பேசும்போது நம்ம ரொம்ப மேலோட்டமாக குறிப்பிட்ட சாதி, ஆதிக்க சாதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போறோம். இல்ல, இப்போ பிரிட்டிஷ்காரங்களுடைய காலத்துல அவன் வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டை 1871 கொண்டு வரான். அந்த 1871 கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய 3-4 சாதிகள் ப்ராமினெண்டா உள்ள இருக்காங்க. அப்போ இந்த சமூகங்களை, இந்த குறிப்பிட்ட சாதிகள் மேல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதுனால தான் அவங்கள கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் படி வந்து பிரிக்கிறாங்க. அவங்களுக்கு தனியா செட்டில்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஊரோடு சேர்ந்து நீங்க வாழக்கூடாது, நீங்க தனியிடங்கள்ல வாழணும்னு அவங்களை வந்து துன்புறுத்தி இருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு விதத்துல பார்க்கணும்னா அது எல்லாமே சைக்கலாஜிக்கலான துன்புறுத்தல்கள். அப்போ அந்த சட்டத்தை மாத்தினது எப்போ அப்படின்னா 1954 ஒரு 80 ஆண்டு காலமாக ஒடுக்குமுறையை சந்தித்த சமூகங்கள் இது. அப்போ ஒரு 54க்கு பிறகுதான் உங்களுக்கு டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் அப்படின்னு இவங்களை டிஎன்சின்ற பேரே மாத்துறாங்க. அது வரைக்கும் கிரிமினல் அப்படிங்கிற பெயர் தான் இவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ ஒரு சாதி தன்னுடைய சோசியல் அப்வர்ட் மொபிலிட்டி, கீழே இருந்து மேல் நோக்கிய தன்னுடைய நகர்வாக பொருளாதாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்குள்ள உனக்கு நான் உதவி பண்றேன், எனக்கு நீ உதவி பண்றேன்னு ஏதோ ஒரு ஜாதி சங்கங்களை அமைச்சுக்கிட்டு ஒரு அளவுக்கு அதுல மேல போயிருக்காங்க. ஆனா இவங்க அதுலயும் குற்றவாளிகள் இருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல ஐ கேன் நேம் த ரவுடிஸ், அவ்வளவு ரவுடிகள் இருக்காங்க. ஆனா இவங்க இந்த சாதியை பொறுத்த வரைக்கும் இவங்க வயலன்ஸை நார்மலைஸ் பண்றாங்கன்றது தான் என்னுடைய பிரச்சனையாவே இருக்கு. ஏன்னா அந்த 54க்கு பிறகான ஆணவ கொலைகள் நீங்க எடுத்துக்கோங்க, 2017க்கு பிறகு நீங்க கணக்கெடுத்தா கிட்டத்தட்ட 65 சாதி ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. அதுல 7 கேஸ்ல தான் ப்ராப்பரா நீதி கிடைச்சிருக்கு அப்படின்றது நமக்கு டேட்டா சொல்லுது. அப்போ ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல சட்டத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறது ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமும் இவங்களுக்கு இருக்குதுல்ல, அதை இந்த சாதிய பின்புலம் அவங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்றேன். இதை செய்யக்கூடிய அந்த துணிச்சலை அந்த சாதிய சமூகம் அவங்களுக்கு கொடுக்குது. வயலன்ஸை நார்மலைஸ் பண்றாங்க. வீட்டில் அம்மா அப்பாவை அடிக்கிறது, அப்பா அம்மாவை அடிக்கிறது, அம்மா வந்து பெண்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன், மாமியார் மருமகளை அடிக்கிறது, உதைக்கிறது, நாத்தனார் அடிக்கிறது, இது எல்லாமே இந்த மாதிரியான குடும்பங்கள் ரொம்ப நார்மலா இருக்கு. they've seen it every day. அப்போ இவங்களுக்கு வன்முறைங்கிறது ஒரு பெரிய கொடூரமாக அவங்களுக்கு தெரியவே இல்லை, தோணவே இல்லை. ஒரு கொலைங்கிறது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்க உணர்ந்ததாகவே நமக்கு வந்து தெரியலை. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு எங்கேயோ ஒரு விதத்தில். அப்போ சமூக நீதி விடுதிங்கிற பேரை கூட வந்து இவங்க எடுக்க விடலைன்றப்ப ஒரு கமிஷன் அல்லது ஒரு கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வெறும் ரெக்கமெண்டேஷனாக தான் இருக்கும். கமிட்டியை பொறுத்த வரைக்கும், கமிஷனை பொறுத்த வரைக்கும் அது வெறும் பல்லு பிடுங்கின ஒரு பாம்பு. சட்டம் தான் ஒரு பாம்பாக இருந்து கொண்டு செய்ய வேண்டிய தப்பு செஞ்ச உன்னை கொத்துவேங்கிற இடம் வந்து சட்டத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் திருப்பி இதை வந்து நீங்க சட்டமாக்குங்க அப்படிங்கிறத சொல்றோம். ஏன்னா கௌசல்யா சங்கர் வந்து இதை தொடர்ச்சியாக, கௌசல்யா சங்கரா இருக்கட்டும், தொடர் எவிடன்ஸ் கதிரா இருக்கட்டும், இயக்கங்கள், மற்ற மக்கள் இயக்கங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இதை முன் வச்சுட்டே இருக்காங்க. இன்னைக்கும் நம்ம அதை தான் பேசுறோம். இதுல வந்து நமக்கு அந்த கல்பபிலிட்டின்றது இருக்கு இல்லையா, அதாவது ஒரு கொலைக்கு தூண்டக்கூடிய, மறைமுகமாக தூண்டக்கூடிய விஷயங்கள், அதை வந்து இந்த சாதிகள் முன்னெடுக்கிறதுனால இதுக்கு எதிரான ஒரு சட்ட
சட்டம் இருந்தால் மட்டுமே இந்த கல்பபிலிட்டியை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த சாதி பெருமை பேசுவது, பொதுவெளியில் சாதியை முன்னிறுத்துவது, இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நம்ம செக் வச்சே ஆகணும். அப்படி நம்ம வைக்கலைன்னா நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு அறிவார்ந்த சமூகமாக நம்ம சொல்றோம் இல்லையா, உலகத்திலேயே முதல்ல நாங்க தான் அதை கண்டுபிடிச்சோம், உலகத்திலேயே முதல்ல நாங்க தான் இதை கண்டுபிடிச்சோம், நாங்க தான் மிக தொன்மையான சமூகம். என்ன தொன்மையான சமூகம், இதுல என்ன பெருமை இருக்கு? உனக்கு கீழே நீ ஒருத்தனை அடிமையாக வச்சிருக்க, உனக்கு கீழே ஒருத்தனை நீ கணிக்கிற, ஒருத்தனுடைய வளர்ச்சியை பார்த்து உனக்கு வலிக்குது அப்படின்னா நீ என்ன மேம்பட்ட சமூகம்? அரசாங்கம் ஏன் தனிச்சட்டம் இயற்றதுல ஒரு தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கு? எதை அவங்க வேணாம் அப்படின்னு வைக்கிறாங்க? கமிஷன் அமைச்சிடுறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு தனிச்சட்டம் இயற்றதுல என்ன தயக்கம் இருக்க போகுது? சாதிதான் தயக்கம், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். ஏன்னா நான் எதை நம்பி நான் அரசியல் பண்றேன்? எனக்கு இந்த வாக்கு வங்கி வேணும். அப்போ இந்த வாக்கு வங்கி எங்கிருந்து எனக்கு வருது? எந்த சாதிகள் எல்லாம் பெரும்பான்மையினராக எண்ணிக்கையில் இருக்கிறாங்களோ அதுதான் எனக்கு முக்கியமானதாக நான் பார்க்குறேன். தலித்துகள் 24%, 28% இருக்காங்க அப்படின்னா எனக்கு அந்த தலித் வாக்கு வங்கி பெருசா இல்லை. அதை விட இவங்களுக்கு, ஏன்னா அது யூனிஃபார்மா நிற்கிறாங்க, கூட்டா நிற்கிறாங்க. ஆனா நீங்க இந்த சமூகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பாக இந்த நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற இந்த முக்குலத்தோர் சமூகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்களே 28% இருக்கோம், நாங்களே 30% இருக்கிறோம் பேசக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆணவ கொலைகளாக இருக்கட்டும், அல்லது பெண் குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போவதாக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த சமூகங்கள் மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2-3 சமூகங்கள்ல, இந்த 2-3 சாதிகள்ல தான் அதிகமாக இருக்குது. அப்போ அறுதி பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய இந்த சாதியை நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா, அவங்களுடைய நடைமுறையை நம்ம சரி செய்யணும்னு ஏதோ ஒரு கரெக்டிவ் மெஷர் எடுத்தோம்னா அவங்க எல்லாரும் நமக்கு எதிராக வாக்களிச்சிருவாங்கன்ற அச்சம் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. அரசு வேற, அரசியல் கட்சி வேற அப்படின்னு நம்ம இங்க பார்க்க முடியாது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அரசு அரசாக சிந்திச்சா இது கட்டாயமா மாறும். அரசு அரசியல் கட்சியாக யோசிக்கிறதுனால தான் இங்க பிரச்சனை. இட் இஸ் அ பார்ட்டி, இட் ஷுட் நாட் திங்க் லைக் அ பார்ட்டி. அது ஒரு அரசாங்கமாக மக்கள் நலனை நோக்கியதாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றும் அப்படின்னு நாம் நம்புறோம். அப்போ இது இன்னொன்று என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இதுக்கான ஒரு சட்ட வரைவு, ஒரு அரசாங்கமே ஒரு முயற்சி எடுத்து இதுக்கான ஒரு சட்ட வரைவை கொண்டு வந்து பண்ண, இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். அப்போ அதுக்கான ஒரு ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு, தொடர்ச்சியான உரையாடல்கள் சமூகத்தில் நடக்கும். சமூக செயற்பாட்டாளர்கள், சாதி குறித்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் இதை பேசுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்களே சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு சட்ட வரைவை தயாரிச்சு கொடுத்தாங்கன்னா அதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து இவங்க பண்றதுல ஒன்றும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போறது இல்லையே. எலெக்ஷன்ஸ் ஆர் ரவுண்ட் த கார்னர், தேர்தல் வரப்போகுது. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் அப்படி நாளை கடத்தணும்னா இந்த எலெக்ஷன் ஜெயிச்சிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இது எங்கேயோ ஒரு இடத்துல இது ஒரு செக் வைக்கணும். ஏன்னா எல்லா வீட்லயும் ஒரு கவின் இருக்கான். அதே மாதிரி எல்லா வீட்லயும் இந்த பையனும் இருக்கான். அதை நம்ம யோசிக்கணும். ஒரு இந்த கவினுக்கான நியாயம் அப்படிங்கிறது கொலை செய்யப்பட்ட அந்த பையனுக்கான நியாயத்தை மட்டும் நம்ம கேட்கல. நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த சமூகம் ரொம்ப அழகானது, காதல் ரொம்ப அழகானது, நான் காதலை நம்பக்கூடிய ஒவ்வொரு இளைஞரையும் ஒவ்வொரு இளம் பெண்ணையும் அவங்களுக்கான நியாயத்தை நம்ம கேட்குறோம். we are not asking simply for கவின். ஏன்னா ஒரு படிச்சுட்டா மேலே வந்துடலாம், சம்பாதிச்சிட்டா மேலே வந்துடலாம், நல்லா வந்துடலாம் வாழ்க்கையில்ன்ற நம்பிக்கையில தான் இளைய தலைமுறை நகர்ந்துட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையை எங்கேயோ ஒரு இடத்துல வேரோட புடுங்கி போடுறோம்ல நம்ம. இல்லடா இங்க சாதி தாண்டா எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதை எந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ணணும்னா கட்டாயமாக இந்த சட்டம் வரணும். அப்ப அரசியல் கட்சிகள் இதை வெறும் அரசியலாக, இது வெறும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸா இதை நினைக்காம சமூகத்துடைய நலனுக்காக எப்பயாவது, சார் எப்பயுமே நீங்க சிந்திச்சது இல்லை சார், இப்பயாவது சிந்திங்க சார் சமூகத்துக்காக அப்படின்னு தான் சொல்றேன். இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும், கவின் வழக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க மீதான தனிப்பட்ட தாக்குதல்கள், அவங்களோட போட்டோவை எடுத்து சோசியல் மீடியால போடுறதாகட்டும், அந்த பெண் நான் காதலிக்கவில்லை அப்படின்னு எந்த இடத்துக்குமே சொல்லவே இல்லை, அதற்கான சான்று யார்கிட்டயுமே இல்லை. ஆனா அந்த பெண் தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஒரு பெண் மீதே இங்க குற்றச்சாட்டு வைக்கப்பட ஒரு நிலைமை இருக்கு இல்லையா. இப்போ கவின் எந்த அளவுக்கு அவர்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே பாதிப்பு தான் இந்த பெண்ணுக்கும் இருக்கு. ஆனா அந்த பெண்ணையே மீண்டும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி, இப்ப நம்ம குற்றவாளிகள்னு பார்த்தா அந்த கொலை செய்த நபரும் செய்ய தூண்டிய நபர்களும் தான். ஆனா குற்றவாளி இவளதான் A1 அக்யூஸ்டா சேர்த்தணும், இந்த பொண்ணு காதலிக்காம இருந்திருந்தா அதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பெண் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்குல்ல. இதை நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியதா இருக்கு? எதனால திரும்ப திரும்ப பெண்கள் மட்டுமே குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறார்கள்? ஏன்னா பொம்பளை அடிக்கிறதுன்னு ரொம்ப ஈஸி. நம்ம சமூகத்தில் என்ன தப்பு நடந்தாலும்
பெண் மீது குற்றம் சுமத்துறதுங்கிறது ரொம்ப எளிமையானதாக இருக்கு. ஏன்னா இது ஆணாதிக்க சமூகம். ஆரம்பத்துல இருந்தே எந்த தப்பு நான் மண்ணலன்னு காலர் தூக்கி விட்டுட்டு ஆண்களால ரொம்ப இயல்பாக ஒரு கொலையை செஞ்சுட்டு கூட அவனால வெளியில போக முடியும். பாலியல் வன்கொடுமை செய்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட இந்த இதுக்கு இருக்கு. நாங்க திருப்பி நம்ம விக்டிமா தான் விக்டிமைஸ் பண்றோம். இப்போ இங்க வந்து ஒரு பக்கத்துல காவல்துறை ஏதோ ஒரு விதத்துல இதை வந்து கையெடுத்து கையாண்டு இந்த வழக்கை வந்து அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா பேரலா இங்க கங்காரு கோர்ட் மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியா உட்கார்ந்துருக்கு. ஒரு காலத்துல கங்காரு கோர்ட் அப்படிங்கிறது வந்து சாதிய கோர்ட், அவங்க ஒரு 4-5 பேர் ஊர் பெரியவங்க உட்கார்ந்து அவங்களே தீர்ப்பு சொல்லிடுவாங்க. இன்றைய கங்காரு கோர்ட் இங்க இருக்கிற சோசியல் மீடியான்றேன் நான். ஒரு பக்கம் அங்க ட்ரையல் நடக்கும்போது நீங்க சோசியல் மீடியா ட்ரையல் நடத்திட்டு இருக்கீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபாய்க்கு டேட்டா போட்டுட்டா நம்ம வாய்க்கு வந்ததை எதை வேணாலும் எழுதலாம், எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இங்க நிலவுது. அப்போ இந்த பெண்ணை ஏன் இவங்க வந்து புகைப்படங்களை வந்து முதல்ல வெளியில விட்டாங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு சிக்கலான விஷயம். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த பொண்ணு வந்து தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை, தன்னுடைய தார்மீக பொறுப்பை, இந்த பையன் ஆமா இந்த பையனை நான் காதலிச்சேன், இந்த குற்றத்துக்கு நான் காரணமா இருக்கேன் அப்படிங்கறத அந்த பொண்ணு உணராம அல்லது உணர்ந்தா கூட அதை மறுத்துட்டு இல்ல அவனை நான் லவ்வே பண்ணல அப்படின்னு நீங்க சொல்லிருமோன்ற அச்சத்துல முதல்ல படங்கள் to fix her. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பொண்ணை கட்டணும், அந்த பொண்ணு எந்த விதத்திலையும் வெளியில தப்பிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட முதல்ல அந்த படங்கள் வெளியில வந்துச்சு. அதுக்கு பிறகு அதை மறுத்து கவின் வந்து வேறு பெண்களோட அவரோட பணியாற்றிய தோழிகளோட அவர் இருக்கக்கூடிய படத்தை எடுத்து போட்டு இவன் எல்லாரோட தானே இருந்தாலும் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. அதுக்கான ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட்டை இவங்க திருப்பி முன்வைக்கிறாங்க. அதே போல ஒரு கும்பல் என்ன பேசுது அப்படின்னா கும்பலா தானே, இட்ஸ் மாப் மென்டாலிட்டி. யாருக்குமே நின்று நிதானமாக நம்ம வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருந்தா என்ன செய்வோம் அப்படின்ற அந்த எண்ணமே இல்லை. இவங்க எல்லாருமே திருப்பி ஒரு ஆணாதிக்க கொண்டைய தூக்கி மண்டை மேல மாட்டிக்கிட்டு அதுலயே தான் சிந்திக்கிறாங்க, பெண்கள் உட்பட. இந்த பொண்ணு வந்து உடனே உண்மையை ஒத்துக்கணும், இந்த பொண்ணு வந்து கவினுக்காக நிக்கணும், நீதி கேட்கணும், இந்த பொண்ணு வந்து வெளியில வரணும், அக்னி சிறகை எழுந்து வா, அக்னி சிறகு வெளியே வரும். தென் மாவட்டங்கள்ல கையில் அருவாள் எடுக்காத அந்த சாதியை சேர்ந்தவங்க, கையில் அருவாள் எடுக்காதவங்க எவனுமே கிடையாது. அந்த பெண்ணுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க போறது யாரு? இப்ப இந்த சமூக இயக்கங்கள் கட்டாயமாக செய்யலாம். இப்ப கௌசல்யா தோழருக்கு ஆதரவாக எத்தனை சமூக இயக்கங்கள் நின்னாங்க. பெரியார் திராவிடர் கழகம் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய பேக் அண்ட் சப்போர்ட்டா இருந்தாங்க, அவங்க கூடவே இருந்தாங்க. எனக்கு தெரியும் பர்சனலாக அந்த பெண் தற்கொலை முயற்சிக்கு போனப்ப அவங்களை எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி அவங்களை எவ்வளவு தூரம் பேசி சமூக ஆர்வலர்களும் செயற்பாட்டாளர்களும் அதுல இருந்து வெளியில கொண்டு வந்தாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா கௌசல்யா திருமணம் ஆனவர், சட்டப்பூர்வமாக சங்கரா அவங்க திருமணம் செஞ்சிருக்காங்க. இவங்க கேஸ் அப்படி இல்ல. அப்ப எப்படி நீங்க வந்து இந்த பெண்ணை நீ வந்து கேளு, நீ உனக்கான நியாயத்தை நீ பேசு, உனக்கான நியாயத்தை நீ பேசுன்னு கேக்குறீங்களே, அந்த பொண்ணுடைய சூழ்நிலை என்னங்கறத நம்ம புரிஞ்சிருக்கோமா? இன்னும் அந்த ஷாக்ல இருந்து கூட அந்த குழந்தைக்கு என்னங்க வயசு? இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு போறாங்க, 21 வயசு 22 வயசு இருக்குமா? அந்த பொண்ணை நீ உடனே எந்திரிச்சு வெளியே வா புரட்சி பண்ணு அப்படின்னா அந்த பெண் வளர்ந்த சூழல் என்ன? வீட்டுல அன்றாடம் இதே சாதியத்தை பார்த்து தானே அந்த பொண்ணு வளர்ந்துருக்கும். அந்த பையனுக்காக அந்த பொண்ணு நிச்சயமா நிக்கணும், அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. நான் எந்த இடத்துலையும் அந்த பொண்ணு நிக்க கூடாதுன்றதை நான் பேசல. ஏன்னா இட் இஸ் நாட் அ சோசியல் மீடியா ட்ரையல். இதே வந்து உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கும்போது அதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னொன்னு, நம்ம வந்து வளர்ந்த நாகரிகம் மிகுந்த ஒரு நகர்ப்புற சமுதாயத்துல இருந்து இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம இந்த பிரச்சனையை பாக்குறோம். அதை அப்படி அணுக முடியாது. இன்னைக்கும் பண்ணையார்கள் ஜமீன்தார்களும் இருக்கிற ஊர் அது தென் மாவட்டங்கள்ல. நான் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வருவேன், அந்த கிராமத்துல இருந்து தான் நானும் வரேன். இன்னைக்கும் என்னுடைய குழந்தைகளை அந்த கிராமத்துக்கு ஒரு டூரிஸ்டா கெஸ்டா கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் விரும்புவேனே தவிர என்னுடைய குழந்தைகள் அந்த ஊர்ல போய் செட்டில் ஆகணும் கட்டாயமா நான் விரும்ப மாட்டேன். நானே போக விரும்ப மாட்டேன். ஏன்னா நான் மறக்க நினைக்கிற மிக மோசமான பக்கங்கள் அந்த கிராமத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கும் சாதியம் தலைவிரித்தாடக்கூடிய சாதிய கட்டமைப்பு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ரீவிசிட் தட் பிளேஸ். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணை நீ ஏன் கூட வந்துரு, நீ இங்கே தான் வந்து நிற்கணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு தங்குறதுக்கு இடம் கொடுத்து அந்த பொண்ணுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா இதெல்லாம் பேசுங்க, இல்லைன்னா தயவு செய்து இதை பேசாதீங்க. அதே போல இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் காதலிச்சா இப்படித்தான் பண்ணுவாளுங்க, அவளுங்க கூடவே வரமாட்டாளுங்க, ஆளை வச்சு கொலை பண்ணிடுவாளுங்க, முடிச்சிருவாளுங்க, அனுபவிச்சுட்டு அப்புறம் போயிடுவாளுங்க. ஏன்னா வாட் இஸ் ஆல் திஸ்? ஏன் இப்படி பேசுறீங்க? உங்க வீட்டு பொம்பளை பிள்ளை இதை செஞ்சிருந்தாலும் நீங்க இப்படித்தான் பேசியிருப்பீங்களா? உங்க அக்காவோ உங்க தங்கையோ இப்படி பேசியிருந்தா நீங்க இதை இப்படித்தான் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு இந்த ஆண்களை பார்த்து நான் கேட்கணும்னு தோணுது. ஒரு திருப்பியும் அதை நான் இங்கே தான் வந்து நிற்கிறேன், ஒரு எம்பத்தி இல்லாத ஒரு சமூகமா போயிட்டோம். ஒரு கருணையோ ஒரு சக உயிர் மேல இருக்கிற அன்போ ஆசையோ எதுவுமே இல்லாம ஒரு பொருள் சார்ந்து ஓடக்கூடிய, தன்னை சரி என்று எப்பயுமே நிரூபிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டக்கணம் பிடிச்ச கர்வம் பிடிச்ச ஒரு சமூகமா நம்ம மாறிட்டோம்ல. அந்த ஒரு எம்பத்தியே இல்லையே, இரக்கமே இல்லையே. ஒரு வாஞ்சைங்கிற ஒரு எவ்வளவு அழகான சொல் தமிழ்ல இருக்கு. வாஞ்சையோடு அவளை அணுகினான், வாஞ்சையோடு அணுகி பாருங்களேன் பெண்கள் தான் சொல்றேன். ஏன் அவங்களை திருப்பி குற்றப்படுத்துறீங்க? ஏன்னா ஒரு பெண் வந்து எந்த குடும்பத்திலையுமே தனக்கான திருமண உறவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய முழு உரிமை பெற்றவளாக இல்ல. அது உண்மைதானே?
அப்ப எப்படி அந்த பொண்ணு மட்டும் எல்லா விஷயத்திலயும் புரட்சி செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்? அந்த பெண் என்ன சூழல்ல இருந்து வர்றாங்களோ அதுல இருந்து தான் அவங்க சிந்திச்சு முடிவெடுக்க முடியும். அவங்களுக்கான நியாயங்களை நம்ம பேச முடியாது, அவங்களுக்கான தீர்ப்பை நம்ம எழுத முடியாது. நம்ம ஜட்ஜ்மெண்டலா இருக்க வேண்டாம். we need not be judgmental. அது எப்பயுமே பெண்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்றது நம்ம வந்து அசகாய சூரர்கள், சூராதி சூரர்கள். ஏன்னா பெண் எப்பயுமே சசெப்டிபிள் டு ஆல் அவர், நம்மளுடைய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் பெண்கள் சசெப்டிபிளா இருக்காங்க. ஏன்னா பெண்கள் அவங்க இயல்புல அவங்க இயங்கவே இல்லை. ஒரு பெண்ணை நீங்க விடுதலையா விட்டுட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை உன் இஷ்டப்படி வாழுன்னு நீங்க சொல்லி பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி அது கல்யாணம் பண்ணிக்குமா, நீ சொல்ற மாதிரி பிள்ளை பெத்துக்குமா? கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கு தெரியும் என்ன வேணும் அப்படிங்கிறது. ஓரளவுக்கு படித்த நகர்ப்புற பெண்களுக்கு இந்த தெளிவு இருக்கு. நீங்க அதே டயர் 2 சிட்டிஸ்ல, டயர் 3 சிட்டிஸ்ல, கிராமங்கள்ல இருக்க பெண்கள் கிட்ட இதை போய் நீங்க பேசி பாருங்க, உங்களை வினோதமா பார்ப்பாங்க. யாருமா நீ கோமாளின்னு? அவங்களுக்கே தெரியல இந்த சிஸ்டம்குள்ள அவங்க விக்டிமா இருக்கிறது அந்த பெண்களுக்கே தெரியல. அப்படின்றப்ப இடைநிலை சாதி பெண்கள்லாம் லவ் பண்ணிட்டு விட்டு போயிருவாங்க. இப்போ நீங்க திருப்பி நீங்க பாருங்க, இடைநிலை சாதி பெண்கள் அப்படி விட்டுட்டு போறதா இருந்தா ஏன் கண்ணகி தொடங்கி இன்னைக்கு வரை செத்துட்டு இருக்காங்க. அவங்க உயிரையும் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அவங்க ஆசைப்பட்டு இந்த பசங்களுடைய உயிரையும் காவு கொடுத்துட்டு எப்படி வாழ முடியும் அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த பெண் இதுக்கப்புறம் இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த பெண் வந்து ரொம்ப சகஜமாக ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாழ்க்கை அவங்க வாழ முடியுமா? அவன் வார்த்தையால குத்த மாட்டான். நீ ஏற்கனவே இன்னொருத்தனை காதலிச்சவதானே, ஊர் பூரா அவன் போஸ்டர் வந்துருச்சு, ஊர் பூரா அவன் படம் வந்துருச்சு, சொல்ல மாட்டான். அந்த பொண்ணு ஒவ்வொரு கவினுக்கு மரணம் உடனடியாக சம்பவித்தது, தப்புதான், கொலைதான் அது இல்ல, அது எந்த இடத்துல நம்ம இருக்கலாம். ஆனா இந்த பொண்ணு அன்றாடம் செத்து பிழைக்கணும். அப்ப ஒரு இவ்வளவு பிரச்சனைக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் அதையும் மீறி காதலிக்க தானே செய்யறாங்க சார். காதலிக்காம போகலையே சார், உங்களை தானே சார் லவ் பண்றாங்க. திருப்பி அவங்க ஜாதிக்குள்ளேயும் காதலிக்கல, அவங்களுக்கு அந்த ஜாதியம் பிடிச்சிருக்கு, அந்த கட்டமைப்பு பிடிச்சிருக்கு, அதுக்குள்ளே இருக்கணும்னு நினைச்சா அது உள்ளே இருக்கலாம்ல. அவங்க சாதியிலே இல்ல ஜாலியா லவ் பண்ணா குடும்பம் ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்குமே. ஏன் அதை பண்ணாம ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆண்களை வந்து அவங்க லவ் பண்றாங்கன்றது இங்க யோசிக்கணும். ஒரு திரைப்படத்தை வந்து பிரகாஷ் ராஜ் ரொம்ப அழகா சொல்லுவாரு. அது எப்படி மொழி படத்துல அந்த டயலாக் ரொம்ப அழகா இருக்கும். அது ஏன் பண்ணையார் வீட்டு பொண்ணுங்களா ஏன் பிச்சைக்காரனை லவ் பண்றாங்கன்ற ஒரு கேள்வி வரும். அது ரொம்ப அழகா போற பக்கத்துல கேஷுவலா சொல்றாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரவுடித்தனத்தை இந்த பெண்கள் வெறுக்கிறாங்க. அவங்க விரும்பல. அவங்க படிச்சு முன்னேறக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையை தன் போக்கில் அழகாக கட்டமைக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் மேல அவங்களுக்கு காதல் இருக்கு. யூ ஆர் லவபிள். அதை நீங்க ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணுங்கன்ற. உங்களுக்கு ஏன் இந்த தாழ்வு மனப்பான்மை? அந்த பெண்கள் எங்களை விட்டுட்டு போறாங்க இல்ல, தன்னுடைய கிரவுண்ட்ல இன்னை வரைக்கும் நின்றுட்டு இருக்க கௌசல்யா இருக்காங்க. திருமணம் செய்து கொண்ட அந்த நபருக்காக அவங்க இடைநிலை சாதி பெண் தானே. அவங்க காதல் நீங்க உண்மை இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அது நேர்மை இல்லாதுன்னு நீங்க சொல்லிடுவீங்களா? எத்தனை சட்டம், எத்தனை கோட்டை. அன்னலட்சுமிக்கு வந்து நான் தீர்ப்பு, அன்னலட்சுமிக்கு கொலை தண்டனை வாங்கி கொடுக்காம நான் நிக்க மாட்டேன், நான் தூக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி தான் அந்த பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் பேசுது. தாயே வந்து பேர் சொல்லி கூப்பிட்டு தானே பேசுது. அந்த காதலுக்காக தானே இவ்வளவும் பேசுது. டோன்ட் கிரிமினலைஸ் த விமன். அவங்க இல்ல, அவங்களே வந்து சூழ்நிலை கைதிகளாக மாட்டிட்டு இருக்காங்க. இல்லாட்டி உங்களை லவ் பண்ண மாட்டாங்க சார். அவங்க அந்த பெண் காதலிச்சிருக்காங்க, காதலிக்கல, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? அவங்க எப்படி வேணா அந்த ஆணோடு பழகி இருக்கலாம், அந்த ஆணும் எப்படி வேணா அந்த பெண்ணோடு பழகி இருக்கலாம். அது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம். ஆனா அதுக்குள்ள நம்ம போய் தலையிட்டு அந்த பெண் தான் தப்பு, இல்ல அந்த ஆண் தான் தப்பு, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம இன்னுமே தலையிட்டுட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்குல்ல. நம்ம வாயரிஸ்டிக் சமூகம், வாயரிஸ்டிக், அதாவது அடுத்தவனுடைய வாழ்க்கை அடுத்தவனுடைய பெட்ரூம்ல எட்டி பார்க்கறதுல நமக்கு ஒரு ஆனந்தம், பேரானந்தம். அடுத்தவன் என்ன செய்யணுங்கிறத நம்ம தீர்மானிச்சோம், நமக்கு அதுல ஒரு பெருமை. நமக்கு உடனே டக்குன்னு ஒரு கிரீடம் வந்து உட்காந்துக்குது. இன்னைக்கு வந்து அவன் எந்த பெண்ணோட பேசணும் பழகணுங்கிறத நான் தீர்மானிக்கிறேன். இதுதான் இங்க சிக்கலாக ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அவங்களுடைய விருப்பம். ஒரு திருமணம் என்பது ஒரு ஆணுக்கு, அதுல சம்பந்தப்பட்ட அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் மட்டுமே உள்ள டிரான்சாக்ஷன். அதுல அந்த பெண்ணோட அம்மா அப்பாவுக்கோ அல்லது அந்த பையனோட அம்மா அப்பாவுக்கோ கூட இடம் கிடையாதுன்றேன் நான். யூ ஆர் நாட் த பர்சன் டு டிசைட் தேர் மேரேஜ், இட் இஸ் தேர் லைஃப். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அம்மா அப்பாவே உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்றோம். பெத்தவங்க பெத்துட்டோமே, கடமையை செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு அங்கே இடவில்லைன்னு சொல்லும்போது நீ யார் 100 ரூபாய்க்கு டேட்டா பேக்கை போட்டுட்டு அவங்கள பத்தி விமர்சனம் பண்றதுக்கு? யூ அப்சல்யூட்லி ஹேவ் காட் நோ ரைட்ஸ். உனக்கு அந்த உரிமையே கிடையாது. உன் வீட்டு பொண்ணையே பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அக்காவோ தங்கச்சியோ அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனா அதை பேசுறதுக்கே உனக்கு உரிமை இல்லை. அப்படிங்கிறப்ப அடுத்த பெண்ணை நீ எப்படி பேசலாம், அடுத்த பையனை நீ எப்படி பேசலாம்? வாயரிஸ்டிக்கா இருக்காதீங்க. அவங்க வாழ்க்கை நம்ம வேலை இல்லை. இட் இஸ் நாட் அவர் ஜாப். நமக்கு செய்யறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. நமக்கு விமர்சனம் பண்றதுக்கு, ஆக்கப்பூர்வமாக செய்யறதுக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு சோஷியல் மீடியால உட்கார்ந்துக்கிட்டு அவ லவ் பண்ணிட்டா, அவன் லவ் பண்ணிட்டான், அவங்க எப்படி பண்ணிட்டாங்க, தேவையில்லை. இட் இஸ் பர்சனல் லைஃப். அது வந்து எப்ப நம்ம பேசக்கூடியதா இருக்கும், அது ஒரு சமூக குற்றமாக மாறும்போது நம்ம பேசணும். இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. இந்த கொலை நடந்ததுனாலதான் இதை பத்தி நீங்களும் நானும் இப்ப உட்கார்ந்து இங்க பேசுறோமே தவிர இது எதுவுமே இல்லாம அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருந்தாங்க நீங்களும் நானும் பேச போறோமா? இல்ல அந்த பொண்ணு அவனை விட்டுட்டே போயிருந்தா கூட நீங்களும் நானும் பேச போறோமா? நிச்சயமா இல்ல. அப்ப இந்த இடத்துல நமக்கான லிமிட் என்னங்கறத இந்த பொது சமூகம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிவிக்
சிவிக் சொசைட்டியா நம்மளுடைய எல்லை எது வரைங்கிறத நம்ம நிர்ணயிக்கணும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நடக்கிறது நாளைக்கு உங்க வீட்டு பெண்ணுக்கும் நடக்கலாம். அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு இப்போ சில பேர் அந்த இளந்தாரி பையங்க வந்து அந்த ரத்த கொதிப்புல வந்து அப்படியே எதையாவது பேசுறது பண்றது. நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகும் ராஜா, உனக்கும் ஒரு பொம்பளை புள்ள பிறக்கும் ராஜா, அந்த பிள்ளையை நீ என்ன செய்ய போற? அதுக்கு இந்த மாதிரி ஒரு உலகத்தை, கவின் மாதிரியான அப்பாவி இளைஞர்களை வெட்டி சாய்க்கக்கூடிய ஒரு உலகத்தை அவளுக்கு நீ விட்டுட்டு போக போறியான்றதை நீ யோசி. திங்க் ஃப்ரம் தேர். இன்னும் கிராமம் இப்படித்தான் இருக்கணுமா? இன்னும் சாதி பேர்ல தான் தெரு தெருவா இருக்கணுமா? இன்னமும் ஊர் வேற சேரி வேறன்னு தான் இருக்கணுமா? ஊர் வேற காலனி வேறன்னு தான் இருக்கணுமா? இதை யோசிங்கன்ற இந்த மாற்றம் வந்து திருப்பி திருப்பி தலித்துகள்கிட்ட போய் என்ஹான்ஸ் த தலித்ஸ், எம்பவர் த தலித், அக்னிச்சரக எழுந்து வா, அவனை நீ பேசாதன்றேன். இடைநிலை சாதிகள் அவங்களுக்குள்ள இந்த உரையாடலை எடுக்கணும். இந்த குறிப்பாக இந்த சாதிகளை சேர்ந்த முற்போக்கு பேசக்கூடியவர்கள் அவங்க இளைஞர்கள்ட்ட இதை பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பா இது சாதியெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பான்னு அவங்க சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு ரோல் மாடலே இல்லையே, பாசிட்டிவ் ரோல் மாடல்ஸே வெளியில இல்லையே. அதுதான் இப்போ பிரச்சனை ஆகுது. உள்ள இருக்கிறவனே சாதியை சொல்லி தட்டி விடுறவனா இருந்தா கீழே இருக்கிறவன் அப்படித்தானே இருப்பான். அப்போ பாசிட்டிவ் ரோல் மாடல்ஸை நம்ம கையில் எடுத்துட்டு போய் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி ஒரு தொடர்ச்சியான உரையாடல், நகரத்துக்கும் கிராமத்துக்குமான உரையாடல் ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக டயர் 2 சிட்டிஸ் கிராமங்கள் இது எல்லாமே வேற ஒரு உலகத்தில் இருக்குது. நீங்கள் இப்போ திருநெல்வேலி இங்கிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அது 600 கிலோமீட்டரில் 600 வருஷம் பின்னாடி இருக்கு. அதுதான் இங்க சிக்கலா இருக்கு. ஒரு பக்கம் சமூகம் வந்து எங்கேயோ பார்த்து ராக்கெட் வேகத்துல ராக்கெட் சயின்ஸை கையில பிடிச்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அருவாலை பிடிச்சிக்கிட்டு இன்னும் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க பெரிய சிக்கலாக இருக்கு. இந்த வேறுபாடு இருக்குல்ல, இது வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த சாதி சார்ந்த நபர்கள், இந்த ஆதிக்க சாதிகளை சேர்ந்த இடைநிலை சாதிகளை சேர்ந்த ஆண்கள் இதை உணர்ந்துக்கணும். நம்மளை லவ் பண்ணாமல் ஏன் இன்னொரு ஜாதியை சேர்ந்தவங்க லவ் பண்ணுறான்னா அவன் எலிஜிபிளாக இருக்கிறான், நீ எலிஜிபிளாக இல்லைங்கிறது தான் பிரச்சனை. நீ வன்முறையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கங்கிறது தான் பிரச்சனை. ஐ திங்க் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இடைநிலை சாதிகள் இது குறித்து நிறைய பேசணும். சாதி எதிர்ப்பும் சாதி ஒழிப்பும் இடைநிலை சாதிகளில் இருந்து தான் தொடங்கணும். இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் தலித்ஸ். அவங்க உரிமையை அவங்க அசஷனை அவங்க கேட்பாங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய படித்த கல்வி அறிவு பெற்ற முற்போக்குனா என்னன்னு தெரிஞ்ச பெரியாரை வாசிச்ச அம்பேத்கரை வாசிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இதை பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாதி ஒழிப்பு அங்கிருந்து தான் தொடங்கணும். நிச்சயமா தோழர். அதே மாதிரி இன்னும் முக்கியமா நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான எந்த ஒரு சோசியல் ப்ரெஷர் இருக்கக்கூடிய இல்ல சோசியல் இஷ்யூ இந்த மாதிரியான ஒரு பின்னணி கொண்ட குற்றங்கள் நடந்தாலுமே பெண்கள் தான் ஈஸியா இரையாக்கப்படுறாங்க. ஆண்களுக்கு இந்த இடத்துல அந்த ஆண் இருந்திருந்தார் அப்படின்னா, ஆண் பாதிக்கப்பட்டவரா இருந்திருந்தார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை ரொம்ப சுமூகமா போகுது. ஆனா ஒரு பெண்ணால் அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம எவ்வளவோ சொல்றோம், எவ்வளவு முன்னேறிட்டோம், நம்ம பெண்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்ச்சியா நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. ஆனாலும் இன்னும் பெண்கள் மட்டுமே தானே குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு இருக்காங்க. பெண்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி தான், பெண்கள் ஆணாதிக்க சிந்தனை கொண்ட பெண்களாவே இருக்காங்க அப்படிங்கிறதும். ஆனா அது ஏன் தொடர்ந்துகிட்டே இருக்கு? எதனால பெண்களால கூட ஏன் மாற முடியல? ஏன்னா நான் அந்த வேலிடேஷனை எதிர்பார்க்கிறேன். எனக்கு சர்டிஃபிகேட் வேணும், நல்ல பொண்ணு நல்ல பொண்டாட்டி அப்படின்ற சர்டிஃபிகேட்டை நான் என் புருஷன் கிட்ட இருந்து என் சாதி கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அது வேணாங்கிறேன். இடைநிலை சாதி பெண்கள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். இவங்க எல்லாரும் சைலண்ட் எனேபிளர்ஸ். அவங்க வந்து என்னன்னா அமைதியாக இருப்பாங்க, தன்னுடைய புருஷனை எந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணணுமோ அந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணுவாங்க. இதே பையனோ பொண்ணோ வேற்று சாதி பெண்ணையோ பையனையோ காதலிச்சா மட்டும் கரெக்டாக அந்த இடத்துல எப்படி செக் வைக்கணுமோ கண்ணீரும் கம்பளையுமா வந்து நின்று எத்தனை தாய்மார்கள் வெறுமனை அன்பை ஆயுதமாக கொண்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அந்த லவ்வை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காதலை உடைக்கக்கூடிய எத்தனை பெண்கள் இடைநிலை சாதியில் இருக்கிறாங்க. அது எல்லாமே கிரிமினல்ஸ், பக்கா கிரிமினல்ஸ், ஹார்டன்டு கிரிமினல்ஸாக இங்கே பெண்கள் மாறி இருக்காங்க. இந்த சமூகத்தை, இந்த சாதிய சமூகத்தை, ஆணாதிக்கத்தை மண்டையில் சுமக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஒரு கிரிமினல் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி காய் நகர்த்தினா எப்படி தன்னுடைய காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இது எல்லாத்தையுமே அவங்க வேலிடேஷனுக்காக தான் செய்கிறாங்க. இந்த வேலிடேஷன் இருக்குல்ல, இந்த சமூகம் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல அம்மாங்கிற அந்த பட்டம். ஏன்னா இந்த சமூகம் என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த சாதிய சமூகம் சாதிக்குள்ளேயே கல்யாணம் நடந்துருச்சுன்னா அந்த பெற்றோரை ஓகே இவங்க வேலையை சரியா பண்ணிட்டாங்க, அவங்க டியூட்டியை கரெக்டாக செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிது. அப்படி இல்லை. அந்த பெண் தன்னுடைய அந்த குழந்தை தன்னுடைய சக்சஸ்ஃபுல்லான லைஃப் அமைக்குது இல்லை, அந்த பெற்றோர் தான் உண்மையிலேயே வந்து ஒரு எப்படி சொல்றது சக்சஸ்ஃபுல்லான பெற்றோரை நம்ம பார்க்கணும். நான் எப்படி பார்க்குறோன்னா, அகமண முறைப்படி நம்ம சாதிக்குள்ளேயே நம்ம சாதி சனத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிச்சு ஒரு பொண்ணு அப்படின்னா உடனே வந்து அவங்களுடைய பெற்றோர்களை வந்து நம்ம மேலே தூக்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இது நீங்கள் பார்ப்பன சமூகத்தை பாருங்களேன். ஒரு கிரீன் கார்டு ஹோல்டரு அவர் ஆப்பிரிக்க அமெரிக்கராக இருந்தால் கூட பார்ப்பன சாதி பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக போகிறாங்க. அதை அந்த சமூகம் ஏற்றுக்குது. இதை ஏன் இடைநிலை சாதிகள் செய்ய தவறுதுன்னு கேட்குறேன். அப்போ அவனுக்கு வந்து அந்த growth இண்டிகேட்டருங்கிறது வேற. பொருளாதாரம்
சோஷியல் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே அவனுடைய growth இண்டிகேட்டர். உன்னுடைய growth இண்டிகேட்டர் வெறும் சாதி மட்டும்தான். அதை இந்த பெண்கள் வந்து அதை கம்ப்ளீட்டா திருப்பி அவங்க தூக்கி பிடிக்கிறதுனால தான் இது பெரிய பிரச்சனையாகவும் மாறுது. இந்த இடத்துல இந்த தாயுடைய தப்பு இருக்கு. அந்த அம்மா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், தன்னுடைய மகன் அவங்க எப்படி வளர்த்துருக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது அப்போ தொடக்கத்திலே இதை கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, அங்கேயே இவங்க அதை கர்ப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஒரு கொலை வரைக்கும் வந்திருக்காது. அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து அந்த சாதிய சமூகத்துக்கு நல்ல அம்மாவா அவங்க இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க, பொது சமூகத்துக்கு இல்லை. அப்போ அந்த இடத்துல பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நல்லவளா இருந்துடணும், என் கடமையை கரெக்டாக பண்ணிடணும். உங்கள் கடமையை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதிக்குள்ளேயே உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்குறதுன்றது உங்கள் கடமையை கரெக்டாக பண்ணுறது கிடையாது. உங்கள் பெண்ணை நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அவளுக்கு கம்பேட்டிபிளான ஒரு ஆண், அவளோடு இணைந்து போகக்கூடிய, அவளை முழுசும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா தான் யூஆர் சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட். அப்போ கூட நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிறது நான் தப்பாக தான் சொல்கிறேன். அந்த இடத்துல நான் சரியாக அதை வேர்ட் பண்ணலை. அந்த பெண்ணுடைய சாய்ஸ் அதுவாக இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கிற ஒரு அம்மா தான் நல்ல அம்மான்னு நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம அதையே நம்ம வந்து ரீதிங்க் பண்ண வேண்டியிருக்கு. இந்த சொசைட்டி இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அது பார்க்குற விதத்தையும், பெண்கள் இந்த சமூகத்தை பார்க்குற விதத்தையுமே, இது எல்லாத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிளை வந்து கொஞ்சம் ப்ராடன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெண்கள் நீங்கள் திருப்பி உங்கள் ஜாதி பொம்பளைங்களை உங்கள் ஜாதி கோயிலில் போய் பொங்கல் வைக்கும் போதும் ஆடு வெட்டும் போதும் பார்த்து அவங்க கூடயே நீங்கள் பழகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சாதி ஒழிப்பு மனசில் வரும்? நீங்கள் அதைத்தானே க்ளோரிஃபை பண்ணுவீங்க. எங்கள் ஆளுக்கடா நாங்கள் ஆட்டை ஒரே வெட்டணும்டா, இப்படியே தான் நீங்கள் பேசுவீங்க. அதை தாண்டி நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா அதை தாண்டி இந்த சமூகம் எவ்வளோ நகர்ந்துருச்சு, எவ்வளோ முன்னே வந்துருச்சு. அப்போ இன்னமும் அதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே நகர்ந்துட்டு இருக்கீங்க. அந்த வட்டத்தை தாண்டி வெளியே வாங்க. இப்போ நம்ம கையில் ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் நம்ம அதை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நம்ம அதுல வந்து எவ்வளவோ ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நம்ம பேசலாம், படிக்கலாம், புரிஞ்சுக்கலாம், உலகத்தை சுத்தி பார்க்கலாம், இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு நீங்க பார்க்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் போய் ஜாதி சங்கத்தை ஆரம்பிக்கிறது நீங்க ஃபேஸ்புக்ல தான் ஆரம்பிக்கிறீங்க. வாட்ஸ்அப்ல அதை தான் நம்ம ஃபார்வர்ட் பண்றோம் திருப்பி. சாதி சங்கங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு, அங்கேயே பெண்கள் இருக்க தான் செய்யறாங்க. அப்ப சாதி மேட்டிமைத்தனத்தை பேசக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற 1000 ப்ரொஃபைல் என்னால காட்ட முடியும். அவ்வளோ பெண்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இதை திருப்பி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். அடுத்த தலைமுறைக்கும் இந்த பெண்கள் தான் கடத்துறாங்க. ஆண் எங்கேயுமே சாதியை கடத்துறது கிடையாது, பெண் தான் கடத்துறா. நம்ம ஆளுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றத பெண் தான் கடத்துறா. அப்போ இது எல்லாத்தையுமே பெண்கள் தான் விட்டொழிக்கணும். இடைநிலை சாதி பெண்கள் கிட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. யூ கேன் நாட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து தள்ளி விட்டுட்டு அது என் பொறுப்பு இல்லை, எங்க ஆம்பளைங்க தான் தப்பு பண்றாங்க, அப்படி கிடையாது. அந்த பொறுப்பு உங்களுக்கும் இருக்குன்னு சொல்றேன் நான். இன்ஃபேக்ட் உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா பெண்கள் உள்ள நுழைஞ்சாதான் இங்க எந்த மாற்றத்தையும் இந்த சமூகத்தில் நம்ம வந்து உண்டு பண்ண முடியும். நம்ம எந்த விஷயத்தை ஒரு தொழில் புரட்சியில தொடங்கி இந்த உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய எல்லா புரட்சிகளும் பெண்களால் முன்னெடுக்கப்பட்டது. அப்படின்னா இங்க ஜாதியை ஒழிச்சிட முடியாதா? நீங்க நினைச்சா முடியும் தானே? அதை ஏன் இந்த இடைநிலை சாதி பெண்கள் நினைக்கல அப்படிங்கறத இங்க கொஸ்டினா வைக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இடைநிலை சாதி பெண்ணும் தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும்னு சொல்றேன். எந்தெந்த இடத்துலலாம் நீங்க சாதியை தூக்கி சுமக்குறீங்கன்னு நீங்க பாருங்க. சாதி பெருங்குற்றம். அந்த குற்ற செயலை நீங்க செய்யாதீங்க, உங்க குழந்தைகளை அதை செய்ய சொல்லி தூண்டாதீங்க, மறைமுகமாகவும் தூண்டாதீங்க. ஏன்னா நாளைக்கு இந்த சட்டம் வந்துருச்சுன்னா உள்ள போய் உட்கார போறது நீங்க தான். இந்த மாதிரியான சாதிய கொலைகள் இதுக்கப்புறமும் நடக்காம இருக்கிறதுக்கு நிச்சயமா அரசும் சமூக செயல்பாட்டாளர்களும் தலையிட்டு ஒரு முடிவை கூடிய சீக்கிரம் எடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய நேரத்திற்காக நன்றி தோழர். நன்றி.